ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷில் இருக்க கால்பி ஆட்டு மண்டியை பார்க்குறதுக்காக வந்துட்ருக்கோம். சென்னையிலேருந்து பாம்பே வழியாக வர்றோம். இப்போ பாம்பே ஏர்போர்ட்டில் இறங்கி அடுத்து பாம்பேலேருந்து கான்பூர் ஏர்போர்ட்டு வர்றோம். கான்பூர் வந்து உத்தரப்பிரதேஷில் ஒரு ரொம்ப சின்ன ஏர்போர்ட்டாக இருக்குது. பெருசாக எந்த ஒரு வசதியுமே இல்லாத ஒரு ஏர்போர்ட் தான். வெளியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பெட்டி கடையில் தான் டீயை குடிச்சிட்டு அப்படியே ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி கான்பூர் பஸ் ஸ்டாண்டு போகிறோம். போகிற வழியில் ஃபுல்லாக எல்லாமே விவசாயம் தான். பெருசாக வேறு எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது. கான்பூர் பஸ் ஸ்டாண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசு தான். பட் ஏதோ ரோடு வேலை நடக்குதுன்னு சொல்லி ரொம்ப குண்டும் குழியுமாக கிடந்தது. அங்கேருந்து பஸ்ஸில் போய் கால்பி இறங்கி கால்பியில் ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி ரூம் போகிறது வந்து பார்த்திங்கன்னா நைட் ஆயிடுச்சு. நைட் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் மண்டிக்கு போகலான்னு சொல்லி கிளம்புனோம். போகிற வழியில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு ஸ்பெஷல் ஆலு பரோட்டா ரோட்டி அந்த மாதிரி சாப்பிட்லான்னு நினச்சி ஒரு ரோட் சைடு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டோம். ஆலு பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த சாப்பாடாக இருந்தாலும் அவங்க சேலட் மாதிரி ஆட்டு மண்டிக்கு வந்து இப்போ ட்ராவல் போய்கிட்டு இருக்கோம். நம்ம ஜெகன் நம்ம கூட இருக்கார். டீயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மண் கிளாஸில் தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஒரு சரியான ரிமோட் லொக்கேஷனில் இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு பெரிய ஃபெசிலிட்டிஸுமே கிடையாது. ஹோட்டல்ஸோ இல்லை ஒரு ஸ்டேவோ எதுவுமே கிடையாது. பார்ப்போம், பக்ரா மண்டி போய் பார்த்துட்டு அங்கே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஆடுங்க இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நதிகா நாம் கே யமுனா நதி. யமுனா நதியை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். நம்ம உத்தரப்பிரதேஷ் கால்பியில் யமுனா நதியை வந்து தாண்டி நம்ம அந்த ஆட்டு மண்டிக்கு போய்கிட்டு இருக்கோம். கால்பி பக்ரா மண்டி வந்துட்டோம். கண்ணு கெட்டின தூரம் வரையுமே ஆடு தான். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். கண்ணு கெட்டின தூரம் வரையுமே ஃபுல்லாமே ஆடு தான். ஸ்டாக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நானும் ஜெகனும் பார்த்துட்ருக்கோம். குவாலிட்டி எப்படி இருக்குது, ரேட் எப்படி இருக்குது அப்படின்னு ஜெகன் ஆடு பார்த்துட்ருக்காரு. வாங்கலாமா இல்லை செட் ஆகுமா என்னன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம காலையில் நம்ம நின்ன இடம் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இப்போ என்ன டைம் வந்து 2:30 ஆகுது. 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வண்டி வந்து 2:30க்கு கம்ப்ளீட்டாக காலி ஆகிடுச்சு. எல்லா இடத்துலையும் ஆடு லோடு ஏற்றி முடிச்சிட்டாங்க. ரொம்பவே கம்மியாக ஒரு 2-3 லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் நம்மளுக்கு வரப்போகிற வண்டி. 340 ஆடு உள்ள வண்டி. நம்ம எப்பயும் போல் வந்து நம்மளோட டோக்கன்ஸ் வந்து அடித்தாச்சு. மேல் கோட்ஸுக்கு எல்லோ டோக்கன்ஸு, ஃபீமேல் கோட்ஸுக்கு வந்து பர்பிள் கலர் டோக்கன்ஸு.